சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 9வது வசனத்திலே, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர், அதன் வரப்புகள் தணியத்தக்கதாய், அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து மழைகளால் அதை கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வரப்புகள் எல்லாம் தனியும். நம்முடைய வாழ்க்கையில நாம போட்ட வரப்புகள் உண்டு, சத்துரு போட்ட வரப்புகள் உண்டு. இவன் லைஃப்ல இதுக்கு மேல முன்னேறிடக்கூடாது, இதுக்கு மேல பாருங்க, அநேகருக்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க, ஆனா கைகூடி வரும்போது அங்க ஒரு வரப்பு இருக்கும், அடுத்த ஸ்டெப் போக முடியல. இந்த வரப்பு எப்பொழுது தனியும்? இந்த பெரிய பர்வதம் சமபூமி ஆகணும்னா அது பலத்தினாலும் அல்ல, அது பராக்கிரமத்தினாலும் அல்ல, அது தேவனுடைய ஆவியினாலேயே. தண்ணீர் வரணும், தண்ணீர் வந்தாதான் கண்ணீர் மாறும். ஹல்லேலூயா. பல கண்ணீர் மாறணும்னா வறண்டு ஒன்னும் பார்க்க முடியாம கண்ணீர். இதுவரை உன் வாழ்க்கை கண்ணீர் இருந்துச்சு, இன்று முதல் உன் வாழ்க்கை தண்ணீர் இருக்க போகிறது. ஆமென் சொல்றவங்க